அனைவருக்கும் வணக்கம். என்ன பக்தி பரவசமா இருக்கேன் அப்படின்னு பாருங்களா? விஷயமும் அந்த மாதிரி தான். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ரீசெண்டா கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை தேவி கோயிலுக்கு போயிட்டு சிறப்பு யாகம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தது அப்படின்னு தெரியும். அவருக்கு முன்னாடியே முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் இதை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் 2004 அந்த கோவிலில் போய் சிறப்பு பூஜையும் யாகமும் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய கலைஞர்கள், இன்ஃபேக்ட் இளையராஜா அவர்கள் 1974 போயிருக்காரு. இப்போ ரீசெண்டாக 2025 போயிருக்காரு. அதே மாதிரி கேஜே யேசுதாஸ், பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் கடந்த 50 வருஷமா அவருடைய பிறந்தநாள் ஜான்வரி 10 அன்னைக்கு கரெக்டாக அந்த கோவிலில் போய் யாகம் பண்ணாமல் இருந்ததே கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் 2021 டியூ டு கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த மாதிரி பல பேர், அதாவது முக்கியமாக கலைத்துறையில் இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி யார் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க, அந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் கிட்டேருந்து பாதுகாப்பு, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய எதிரி பிரச்சனைகள் கிட்டேருந்து பாதுகாப்பு மட்டும் கிடையாது, போட்டிகளே இல்லாமல் நம்ம போட்டிகளை முந்தி இருப்ப செய்யறதுக்கான ஒரு சிறப்பு சக்தியும் இந்த கோவிலில் சண்டிகா ஹோமம் பண்ணுறதுனால கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாக யார் இருக்க போகிறா அப்படின்னு அண்ணாமலை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கிடையாது, கண்டிப்பாக திமுக தான். ஏன்னா கரெக்டாக கொளத்தூரில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட், முன்னாள் முதல்வர் அவர்கள் தோத்த அன்னி நைட்டிலேருந்து இப்போ வரைக்கும் கொளத்தூரில் திடீர்னு அர்த்தராத்திரி பவரை கட் பண்ணி விட்டுட்டு இபி ஆஃபீஸர் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு புரியும். கொளத்தூர், பெரம்பூர் இந்த மாதிரி செலக்டர் தொகுதியில் மட்டும் இப்படி ஒரு அராஜகம் நடந்துகிட்டே இருந்துச்சு. திருவான்மியூர் இந்த மாதிரி, ஏன்னா முதல்வர்களுடைய வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எதுக்கு சந்தகம் எல்லா இடத்துலையும் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபியூஸ் கேரியரை திருட்டு ஓடின சம்பவம்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் துறையில் இருக்கிற நிறையா பேர் தன்னுடைய குடுமையான தன்னுடைய விசுவாசத்தை பயங்கரமாக திமுகவுக்கு காமிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்றைக்கே நான் சொன்னேன், எலெக்ஷன் நடந்த அன்றைக்கி கூட நான் சொன்னேன், நிறைய அரசாங்க அதிகாரிகள் முக்கியமாக தமிழ்நாட்டில் காவல்துறையில், இபி துறையில், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், எக்கச்சக்க துறைகளில் திமுகவுக்கு ஒரு அளவுக்கு மீறி அடிமைகளாகவே இருக்காங்க அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ திமுகவோட ஆட்சி, ஸோ தாவேகாவோட ஆட்சியில் கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காகவே வேணும்னே குற்ற செயல்களில் நிறைய அரசாங்க அதிகாரிகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய நம்ம காதுகளில் வரக்கூடிய தகவல்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஓவர் குடைச்சல்கள்லாம் இருக்கக்கூடாது, நாம் நிம்மதியாக ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட முதல்வர் விஜய் அவர்கள் போயிட்டு வந்துருக்கலாம். ஏன்னா இதே மாதிரி தான் 1970லையும் 1980லையும் எம்ஜிஆர் அவர்கள் போய் அந்த கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. சரி, அப்படி இந்த கோவிலுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 கடவுள் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் தான். ஆனால் அந்த இந்து மதம் பெண்களுக்கு எதிரானதுன்னு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சரி, அதை விட்டு தெலுங்க. ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 பெண் தெய்வங்களுடைய ஓர் உருவமாக இந்த மூகாம்பிகை தேவியை எல்லாருமே வழிபட்டு வராங்க. துர்கா உங்களுக்கு தெரியும், வீரத்துக்கு மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் கூட ஆக்சுவலாக துர்கா தேவியை வணங்குறது தான் நம்மளுடைய வழக்கம். ஸோ இந்த கோவிலுக்கு போனால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிகளாகட்டும், இல்லை நீண்ட நாளாக இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகளாகட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக தீரும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பகை பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சக்தி. இப்போது விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சது அப்படிங்கிறது அவருடைய உழைப்பு. கண்டிப்பாக அவர் ரொம்ப வருஷமாக இதுக்கான திட்டம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணிச்சு. ஆனால் இன்னொரு விஷயம், மறுபடியும் நான் ஜோசிய ரீதியாக ஒன்று சொல்கிறேன், இந்த சயின்ஸ்ன்னு பார்க்குறவங்க சயின்ஸு, மூட நம்பிக்கைன்னு பார்க்குறவங்க தாராளமாக இக்னோர் பண்ணிக்கோங்க, லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் நாலேஜ். ஸோ இந்த ஜோசியம் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மனுஷன் இந்த துறையில் பெருசாக சாதிப்பான் அப்படிங்கிறது பாயிண்ட் கிடையாது. ஆக்சுவலாக இந்த மனுஷனுக்கு இந்த நேரத்தில் ஒரு ராஜயோகம் வரும், ஒரு நல்ல காலம் வரும், எல்லாருக்குமே அது உண்டு. நல்ல காலம்ங்கிறது எல்லாருக்குமே வரும். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகம், அவங்க பிறந்த நேரம், அவங்க முன்ஜென்ம பலன் பொறுத்து அந்த நல்ல நேரம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பட் அந்த நல்ல நேரம் வர நேரத்தில் நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ அந்த தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இதுதான் நேச்சுரலான விஷயம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு தொழில் இருந்தால் கூட அந்த துறையில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் டயத்தையோ இல்லைனா உங்கள் திறமையோ. அப்போது நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது அங்கே வெற்றி கிடைக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. ரஜினி அவர்கள் எடுத்துக்கோங்க, அவருக்கு திடீர்னு தாதா சாஹேப் பால்கே விருது கிடைச்சிது. அதே அவர் அந்த நேரத்தில் அரசியலில் அவர் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா அவர் ஒரு முதல்வராகவோ இல்லைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆயிருப்பார் அப்படிங்கிறது தான் கணிப்பு. அதனால தான் ஒரு ஜோசியர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியலில் ஸ்ட்ராங்கான எதிர்காலம் இருக்குன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு ராஜயோகம் இருந்துச்சு.
ஆனால் அவருடைய பர்சனல் முடிவுனால எனக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு திரைத்துறையிலே நிலைச்சிருந்ததுனால அவருக்கு அந்த நேரத்துக்கு வெற்றி கிடைக்கணும்னு இருந்திருக்கு. அதனால தான் மிகப்பெரிய வெற்றியான தாதா சாஹேப் பால்கே விருது, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இந்திய நடிகர்களுக்கு, அது அவருக்கு கிடைச்சது. இதுக்கு முன்னாடி சிவாஜி அவர்கள் வாங்கியிருக்காரு, மோகன்லால் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட விருது வந்து நம்ம ரஜினி அவர்களுக்கு கிடைச்சது. ஸோ அதே மாதிரி நீங்கள் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு விபரீத ராஜயோகம் இருந்திருக்கு. ஒருவேளை அவர் அரசியலில் வராமல் இருந்தார்னா இதே ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருக்கும், அவருக்கு ஆல்ரெடி கிடைச்ச வெற்றியை கூட ஒரு பேன் இண்டியா வெற்றின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட கிடைச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்போ என்ன பண்ணிட்டாரு, திரைத்துறை வேணான்னு வெளியே வந்துட்டாரு, அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அரசியலில் அவர் எதிரே பார்க்காத அளவுக்கு சூப்பராக சிஎம்மாகவே ஆனார். ஆனால் திரைத்துறை அவர் விட்டு வந்ததுனால அவருடைய படமான ஜனநாயகன் ரிலீஸ் கூட ஆகலை. இதுதாங்க ஆக்சுவல் ஆஸ்ட்ராலஜியோட பவரே. ஸோ உங்களுடைய நல்ல யோகம் நல்ல நேரம் இருக்கிற டயத்தில் ஆப்வியஸ்லி நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். இது ஒரு ப்ரெடிக்ஷன், இது ஒரு கணக்கு. ஆனால் அந்த கணக்கை கரெக்டாக சொல்லக்கூடிய ஜோசியர்கள் உங்களை சுற்றி இருக்கணும். சும்மா போய் சொல்லக்கூடிய ஜோசியர்கள் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே கும்பராசிக்கு பயங்கரமாக பணம் கொட்டும், பயங்கரமாக பணம் கொட்டும், பயங்கரமாக பணம் கொட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற கால் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு அட்ரிஷன் ஏன்னா எல்லாருமே இப்போ ஏகப்பட்ட லே ஆஃப் நடக்குது ஏஐனால. ஸோ ஒரு கால் நமக்கு ஒரு புது வேலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால சும்மாவே ஜோசியம் பார்க்குறவங்களாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கால் வர நேரம் அப்படின்னு மிதுன ராசிக்கு அதான் சொல்கிறாங்க, கடகராசிக்கு அதான் சொல்கிறாங்க, கும்பராசிக்கு அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொய்யா சொல்கிறவங்களை விட்டுருங்க. பட் அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது உண்மை. ஸோ நவ் கம்மிங் டு மூகாம்பிகை தேவியோட அந்த ஒரு துர்காதேவி ஹம்ச சக்தி தான் உங்களுக்கு எதிரிகள் கிட்டேருந்து பாதுகாப்பு, எதிரிகள் தொல்லையிலேருந்து முடிவு, ஒரு எதிரியை வீழ்த்துற அளவுக்கான சக்தின்னு எல்லாத்தையும் கொடுக்க வல்ல ஒரு சக்தியா அந்த மூகாம்பிகை தேவி இருக்காங்க. அதே மாதிரி லக்ஷ்மி தேவியோட அம்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு. ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கடன் இருந்தால் அந்த கடன் தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு சொத்து வழக்கில் இருக்குன்னா அந்த வழக்கு முடிஞ்சு உங்கள் கையில் வந்து அது அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பு இருக்கும், ஆனால் சந்தோஷம் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, முக்கியமாக சண்டிகாவனம் பண்ணும்போது. அதே மாதிரி சரஸ்வதியோட அம்சம், அதாவது சரஸ்வதி தான் கல்விக்கும் கலைக்கும் கல்விக்கும் கலைக்கும் நம்ம வழிபடுற கடவுள்னு உங்களுக்கு தெரியும். ஸோ போட்டிகள் குறையும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான போட்டி இருக்குது, நீங்கள் எவ்வளோ தான் திறமையோட இசையமைக்க ட்ரை பண்ணாலும் அங்கே இருக்கிற வந்து நெப்போட்டிசம்னால உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, இல்லை லெஃப்டிஸ்ட் நாத்தங்களால் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு தெரியும் லெஃப்டிஸ்ட் சப்போர்ட்டருங்கிறதுனாலேயே மியூசிக் ஓரளவுக்கு சுமாராக பண்ணக்கூடிய ஒருத்தரை மிகப்பெரிய மியூசிக் டாக்டர் ஆக்கியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய வளர்ப்பு டாக்டர் வந்து இது ஒரு பெரிய சிங்கராக கூட ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு பல தடைகள் இருக்குது. நீங்கள் நல்ல திறமை இருந்தும் உங்களுக்கு பல தடைகள் வருது, நீங்கள் திறமை இருந்தாலும் சாதிக்க முடியல அப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த மூகாம்பிகை அம்மனுக்கு போய் நீங்கள் சண்டிகாவனம் பண்ணும்போது உங்களுக்கு சரஸ்வதியோட கடாட்சமாக அந்த தடைகள் நீங்கி உங்கள் திறமையில் நீங்கள் சூப்பராக ஜொலிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. உங்களுடைய போட்டிகள் குறைஞ்சு நீங்கள் டாப்பில் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதனால தான் இளையராஜா அவர்கள் 1974 மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக 2025 செப்டம்பர் மாதத்தில் கூட போய் பார்த்துட்டு வந்தார். அவர் ஒரு முறை கோவிலுக்கு போகும்போது 1 கோடி ரூபாய் டொனேட் பண்ணதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி கேஜே யேசுதாஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கார். ஆரோக்கியத்துக்காகவும் சரி, திரைத்துறையில் அவர் இன்னும் நிலைச்சி நிற்கிறதுக்காகவும் சரி. அதே மாதிரி மம்முட்டி மோகன்லால்லாம் கூட 1990 அப்புறம் 2000 2010 ஆகிய 3 ஆண்டுகள்லையுமே திரும்பி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் வந்து நாத்திகம் பேசின சூர்யா ஜோதிகா கூட நவம்பர் மாதம் 2024 இந்த கோவிலை போய் விசிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம தஞ்சாவூர் கோவில், நம்ம சிவன் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கோவிலுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுற காசை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு போய் சண்டிகாவனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி, அவங்க சண்டிகாவனம் பண்ணட்டும், உடனே கர்நாடகா கடவுள் தமிழ்நாட்டு கடவுள் அப்படின்னு பேசுறதுக்கு நான் சத்யராஜ் மாதிரி காமெடி பீஸ் கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமும் ஒன்று. பட் உங்களுக்கு ஒரு தேவைன்னா சூர்யாவும் ஜோதிகாவும் நீங்கள் போய் ஒரு ஹோமம் பண்ணுறீங்க. ஆனால் அதே மக்கள் இன்னொரு கோவிலுக்கு போகும்போது அதை வேண்டாம், அந்த காசு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா இதுக்கு பேர் தான் பக்கா ஹிப்போக்ரசி. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சண்டிகாவனம் நடத்தணும்னு கூட அவசியம் இல்லை, அதை நீங்கள் போய் பார்த்தா கூட நல்லது தான். அதனால் எப்போ முடியுதோ அப்போ இந்த கர்நாடகாவில் உடுப்பி மாவட்டத்தில் கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை தேவி கோயிலுக்கு போய் அந்த சண்டிகாவனம் நடந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா அந்த சாமியை வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும். நன்றி, வணக்கம்.